Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதர் கண்ட்ரி வியூஸ். எப்போவுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சில கண்ட்ரிகளில் எலிஜிபிலிட்டி இருக்காது. அந்தந்த கண்ட்ரியில் எலிஜிபிலிட்டி இருக்காது. ஒரு நியூ மூவியெல்லாம் அப்லோட் பண்ணுறதெல்லாம் பாருங்களேன். சில பேர் நிறைய பேர் வந்து நியூ மூவியெல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அதர் கண்ட்ரிலெலாம் ஷோ ஆகும். பட் ஆனால் நம்ம இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஷோ ஆகாது. ஏன்னா இங்கே பேன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் இப்போ இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க, பப்ஜி பேன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேலை தொடர்ந்து அதே வேலையை செஞ்சு VPN யூஸ் பண்ணி வேணால் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். தொடர்ந்து அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே அந்த வீடியோ ஷோ ஆகாது. அதர் கண்ட்ரிலெலாம் ஷோ ஆகும். இப்போ ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் தான் பேன் பண்ணியிருக்காங்க, மற்ற நாட்டிலெல்லாம் பேன் பண்ணல இல்லை. அந்த மாதிரி கண்ட்ரிகளெல்லாம் ஷோ ஆகும். அதே மாதிரி பப்ஜியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஷோ ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா செல்வா விளாக்ஸ் அப்படிங்கிற சேனலில் பன்னிக்கறியை குக் பண்ணி வீடியோ மேக் பண்ணி செல்வா விளாக் சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டேன். அது ஒரு சில கண்ட்ரியில் பேன் ஆகிருந்துச்சு, ஒரு சில கண்ட்ரியில் வந்து ஷோ ஆகலை. ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது நம்மளுடைய ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், இது எல்லா கண்ட்ரிக்கும் ஷோ ஆகுதா, எல்லா கண்ட்ரிலையும் ஷோ ஆகுதா, இல்லை ஒரு சில கண்ட்ரியில் எல்லாம் பேன் ஆகிருக்கா நம்மளுடைய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது? இது தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து அதர் கண்ட்ரி நியூஸ்லாம் நம்ம ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் கோய் தமிழ் நியூஸ்னு நம்ம சேனல் இன்னொரு சேனல் இருக்குது. அதில் ஒரு சில வீடியோக்கெல்லாம் போட்டோன்னா இந்தியாவில் ஷோ ஆகாது. பட் ஆனால் கோயத்தில் நியூஸ் பற்றி போடுற வீடியோ அது, கோயத் நியூஸ் பற்றி போடுற சேனல் அது. கோயத்தில் எல்லாம் ஷோ ஆகும். நான் அப்பப்போ செக் பண்ணிக்குவேன், சரி இது கோயத்தில் ஷோ ஆகுது, வேறு எந்தெந்த நாட்டில் எல்லாம் பேன் ஆகிருக்கு இந்த வீடியோ அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறையா. ஏன்னா கோயத்தை பற்றி போட்டோன்னா ஈராக்கில் எல்லாம் வந்து அந்த வீடியோ ஷோ ஆகாது. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும் கோயத் நியூஸ் எல்லாம் போட்டால். சைனாலெல்லாம் அதிகபட்சமாக ஷோ ஆகாது. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய வீடியோக்களை எந்தெந்த கண்ட்ரிலெல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்குது. ஒரு யூடியூபர்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா வீடியோ எடுத்தோம் போட்டோம் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்போ செக் பண்ணணும் நம்ம வீடியோக்களெல்லாம். அப்போ தான் ரெவன்யூ அதிகமாக வரும், மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ எந்தெந்த கண்ட்ரியில் பேன் ஆகிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணலாம், கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஜாயின் பண்ண மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்ப்போம் எப்படி நம்ம வீடியோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு, மற்ற கண்ட்ரிலெல்லாம் பேன் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஓகே நண்பா, உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் யூடியூப் ரெஸ்ட்ரிக்ஷன் செக்கர் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் ரெஸ்ட்ரிக்ஷன் செக்கர் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ரிசல்ட் வரும். அதில் சும்மா ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனையே இதில் வராது, ரெஸ்ட்ரிக்ஷன் செக்கர் இதில் வரும். யூடியூப் ரெஸ்ட்ரிக்ஷன் செக்கர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது, நீங்கள் எந்த வெப்சைட்டில் வேணாலும் பார்க்கலாம். வந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஓகேங்களா? இதில் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சின்னதாக. அந்த சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லிங்க் கேட்கும், ஏதாவது லிங்க் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல லிங்க் கேட்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெளியில் வந்துட்டு நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு வீடியோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நான் ஷேர்னு கொடுத்து ஒரு வீடியோட லிங்க்கை காப்பி பண்ணிட்டேன், நம்ம சேனல் வீடியோட லிங்க்கை. இப்போ மறுபடியும் அங்கே போயிட்டு இந்த இடத்துல லிங்க் கேட்டிருக்கு, லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுவோம். லிங்க்கை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட்னு கீழே இருக்குது, சப்மிட்னு கொடுத்துடலாம். ஓகே, இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வந்திருக்கு. எங்கேயுமே எந்த கண்ட்ரிலையுமே பேன் பண்ணல, எல்லா கண்ட்ரிலையும் இந்த வீடியோ ஷோ ஆகும். ஒருவேளை உங்கள் வீடியோ பேன் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா எந்த கண்ட்ரியில் பேன் ஆகிருக்கு அப்படின்னு இங்கே மேப் மாதிரி காமிக்கும். இந்த இடத்துல மேப் மாதிரி காமிக்கும் எந்தெந்த கண்ட்ரியில் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க உங்கள் வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.